வெல்கம் டு ஸ்நாக்ஸ் ஆர்கானிக்ஸ். இன்றைக்கி பச்சை பயிரில் அருமையாக ஒரு அரிசி மாவு கொழுக்கட்டை. நான் காமிக்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா எண்ணெய் விட்டு தாளிச்சு கொட்டிக்கோங்க. அது கூட இஞ்சி பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1க்கு 1.5 பங்கு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பட்டாணி, பச்சை பட்டாணியும் பச்சை தட்டாம்பயிரும் நான் வாங்கி தோல் உரித்து அது கூட சேர்த்துருக்கேன். 2 சம அளவு எடுத்துட்டுருக்கேன். இது கூட 1க்கு 1.5 பங்கு தண்ணி விட்டு நல்லா கிண்டி எடுங்க. வேணுங்கிற அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க. இது நல்லா தளன்னு கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் மாவை போடணும். தளன்னு கொதித்து மாவு போட்டு நல்லா கை பிறக்க கிண்டிகிட்டே இருங்கோ, கைவிடாமல் கட்டி தட்டாதைக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெந்ததுக்கப்புறமா நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறமா கையில் கொஞ்சம் தண்ணியை தொட்டுண்டு இந்த மாதிரி குழக்கட்டை சைஸில் பிடிச்சி ஏட்டில் வைங்கோ. ஏட்டில் ஒரு 7 நிமிஷம் இருந்தால் போகிறோம். 7 நிமிஷம் நீங்கள் ஏட்டில் வைக்கும்போது குக்கருக்கு குண்டு போட வேண்டாம். அது வெந்து எடுத்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் இல்லையா, வெந்தெடுத்து அப்படின்னு 7 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஆவி கொஞ்சம் போனதுக்கப்புறம் குண்டை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்தெல்லாம் அருமையான குழக்கட்டை ரெடி. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு